சற்று முன் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் நீக்கம். திமுகவில் பொதுச் செயலாளராகவும் அண்ணன் மு.க. அழகிரி. உச்சகட்ட பரபரப்பில் அண்ணா அறிவாலயம் கொண்டாட்டத்தில் திமுகவினர். திமுகவின் உயர்மட்ட பொறுப்புகளில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளாராம் தலைவர் மு.க. ஸ்டாலின். திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகள் அதிகாரம் மிக்கவைதான். அந்த வகையில் மறைந்த கலைஞர் மற்றும் பேராசிரியர் ஆகிய இருவரும் திமுகவின் இரட்டை குல துப்பாக்கியாக இருந்து வந்தனர். முக்கிய முடிவுகள் அனைத்தும் இருவரும் கலந்தாலோசித்தே எடுத்து வந்தனர். அதன் பிறகோ பொதுக்குழு, செயற்குழுவில் ஆலோசித்து முடிவுகளும் எடுக்கப்பட்டது. அதே அணுகுமுறை திமுகவில் தொடர்ந்து வந்த நிலையில் துரைமுருகன் மீது சமீப காலமாக அதிருப்தி அடைந்து வருகிறது திமுகவின் தலைமை. இதற்கு பல காரணங்களும் சம்பவங்களும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறும் அதற்கான விலகல் கடிதத்தை தலைமைக்கு அனுப்புமாறும் துரைமுருகனுக்கு தலைமையின் உத்தரவின் பேரில் சபரீசன் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாம். இந்த அறிவுறுத்தலானது துரைமுருகனை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. இந்த நிலையிலோ புதிய பொதுச் செயலாளராக திமுகவின் தற்போதைய பொருளாளர் டி.ஆர். பாலுவும் புதிய பொருளாளராக அமைச்சர் ஏவ வேலுவும் நியமிக்க மு.க. ஸ்டாலின் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. இந்த அதிரடி மாற்றம் செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறதாம். அப்போது துரைமுருகன் பதவி பறிக்கப்பட்டு பொதுச் செயலாளராக டி.ஆர். பாலுவும் பொருளாளராக ஏவ வேலுவும் பொறுப்பேற்கவிருக்கின்றதாகவும் திமுக வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகின்றன. மேலும் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கவிருக்கும் டி.ஆர். பாலுவும் உடல் ரீதியாக பலகீனமாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினாலேயே திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக அண்ணன் மு.க. அழகிரி நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாம். இதற்கு உதாரணம், சமீபத்தில் மதுரை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் மு.க. அழகிரியை சந்தித்து இருவரும் சமாதானம் பேசியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திமுகவிற்கு வாருங்கள் என்றும் ஸ்டாலின் அழைத்திருக்கிறார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்தது. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி கொடுத்து எதுவும் அறிவிக்காமலேயே சென்றிருந்தார். தற்போதுதான் ஆலோசனை நடத்தியதில் அண்ணன் மு.க. அழகிரிக்கு திமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கலாம் என்ற முடிவில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து ஒப்பந்தம் வாங்கிய பிறகே பொதுக்குழுவை கூட்டி திமுகவில் பொதுச் செயலாளராக அண்ணன் மு.க. அழகிரியை நியமிக்கலாம் என்ற முடிவில் ஸ்டாலின் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான இந்த தகவலால் ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது என்றே சொல்லலாம்.